மூவியோட பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே கொடுத்துருக்க மறக்காம பாத்துருங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் சொன்ன ஐடியா பயன்படுத்தி அந்த ஃப்ளோரை உடைச்சு கீழே போய் பாக்குறான். அந்த பிளாட்ல இருக்க ஒரு கண்ணை காமிச்சு ஹீரோ மறுபடியும் மேல போக சொல்றாரு. அந்த வயசானவரோட பேத்தி இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லவும் அவருமே விட்டுறாரு. அந்த போதை மருந்து எடுத்துக்கிட்டு அந்த 2வது ஃப்ளோரை வேகமா தோண்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கிறத நோட் பண்ணிட்டு அந்த வயசானவர்கிட்ட இது உங்களோட தான் கேட்கவும் அவருமே பார்த்துட்டு இல்லன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ பக்கத்துல இருக்க ரூம்ல செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அதே மாதிரி இன்னொரு கேமரா செட் பண்ணிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு அவங்களை யாரோ வாட்ச் பண்றாங்கன்னு தெரிய வருது. இனிமே அந்த ஓனரோட பிளாட் இந்த செவுத்துக்கு அந்த பக்கமா தான் இருக்குன்னு சொல்லவும் அவங்களும் அந்த செவுத்து அடிச்சு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பிளாட்டோட ஓனர் 2 கையும் வெட்டப்பட்டு ரொம்ப கொடூரமா இருந்து கிடக்குறாரு. ஹீரோமே அந்த ஓனரோட போன் எடுத்துட்டு வந்துடுறான். அந்த போதக்காரன் அந்த பிளாட்டை தோண்டிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் வையும் உடையாத பார்த்துட்டு வேகமா இழுத்து அடிக்கிறான். அப்ப அதை உடஞ்சு அப்படியே 3 பேருக்கு கீழே விழுகுறாங்க. நல்ல வேலையா அவங்க 3 பேருக்கும் பெரிய அடி எதுவுமே படல. அந்த வழியா எல்லாரும் கீழே இறங்கி வராங்க. அப்ப அந்த பிளாட்ல இருந்து புதுசா ஒருத்த வரவும் யார் நீன்னு கேக்குறாங்க. அவனுமே நான் என் ஃப்ரெண்டை பார்க்கலான்ட்டு வந்தா அந்த கருப்புலர் சவுத்தை திறக்க போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்றான். இப்ப ஹீரோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்குண்டான தரையை வேகமா உடைக்கிறான். எல்லாரும் அது வழியா கீழே இறங்கி போய் பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு பெரிய இரும்பு டோர் இருக்கு. ஹீரோயினுமே கையில வச்சிருக்க கோடாரி வச்சு அந்த கதவை உடைச்சு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துலயும் அதே மாதிரி தான் கருப்பு கலர்ல சுவர் இருக்கு. இதை பார்த்து அந்த போதக்காரன் அந்த தாத்தாவோட கண் எடுத்து அந்த செவுத்தை சுட புல்லட்ல அந்த செவுத்துல படாம அப்படியே நிக்குது. ஹீரோ டக்குன்னு எல்லாத்தையும் குமிய சொல்றான். அதுக்குள்ள அந்த புல்லட்ஸ் அந்த தாத்தா மேல பட்டு அந்த தாத்தா அதே இடத்துல இறந்து போயிடுறாரு.